ஏன் மீட்ல இருக்கு? சார் உங்களுது அன்மியூட் பண்ணுங்க சார். சாரி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜோதிட சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள், அப்புறம் பக்தர் குழு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது மாதிரி பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல்ல முன்னாடி 2 எழுத்து இல்லை, வெறும் கல்லு தான் இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல செமதாங்கி கல்லுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கிராமங்கள்ல போனா தெரியும், இப்போ கூட இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, செமதாங்கி கல்லுனா பெஞ்ச் இருக்கு இல்லையா, மர பெஞ்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெஞ்சே உயரமா போட்டிருப்பாங்க, ஆழ உயரத்துல. அது எதுக்கு ஆழ உயரத்துல பெஞ்சு போட்டிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் தான் ஒரு தடவை அதுக்கான விளக்கம் கிடைச்சது. அதாவது என்னன்னா, அந்த காலத்துல தலைச்சமயத்தையும் தூக்கிட்டு வருவாங்க நிறையா. இப்ப மாதிரி 407 குட்டி யானை எல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தலைச்சமையா தலைபாரத்தை தூக்கிட்டு வர்றப்போ அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், திருப்பி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ அது ஆள் இருக்காதுங்கிறதுனால அந்த அங்கங்க தண்ணி வசதி இருக்கிற இடத்துல அந்த சுமதாங்கி கல் போட்டிருப்பாங்க. அந்த கல் மேல அப்படியே நின்றமணிக்கே பாரத்தை இறக்கி வச்சிடலாம், நின்றமணிக்கே எடுத்துக்கிட்டு போயிடலாம். இது அதனுடைய எச்சங்களா இன்னைக்கும் கூட இருக்கு. எப்படி அதனால் பழங்கால ஆதிகால மனிதர்களின் குகைகள் அப்படின்னு கொடைக்கானல்லாம் காமிப்பாங்க. அது மாதிரி அந்த கல் இருக்கும், சுமதாங்கி கல்லுன்னு வேறு அந்த கல்லுக்கு. அதுக்கு இன்னொரு புனைக்கதை என்ன அப்படின்னாக்க, யாராவது மாசமா இருக்கிறவங்க தவறி போனாங்கன்னாக்க, டெலிவரி ஆக முடியாம அவங்க அந்த கல் வைப்பாங்க செமதாங்கிறதுக்காக அப்படின்னு கூட ஒரு கதை உண்டு. அதாவது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, அதுல இன்னைக்கும் அந்த கல் சில இடங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம். அதனால ஏதாவது நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னா ஏறியும் உட்கார முடியாது, ரொம்ப உயரமா இருக்கும். ஆனா சும்மாவே நின்றுட்டு இருக்கும். அது மாதிரியான ஒரு விழா மாதிரி தான் இப்போ பொங்கல் விழா போயிட்டு இருக்குது. அதாவது விஷயம் என்னன்னா, ஒரு 4 நாளைக்கு லீவு கிடைக்கும். அதாவது பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் லீவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிச்சத்தினால தான் இந்த பொங்கலை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயல்பா பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது, படையல் வைக்கிறது. அப்போ இப்ப பாருங்க, பொங்கல் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. அப்புறம் பொங்கல் இந்த நேரத்துல வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, பொங்கல் சூரியன் உதிக்கிறப்பவே வைக்கிறது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சவுண்டு கொடுக்குறோம் இல்லையா, அது எத்தனை வீட்டுல அந்த பொங்கல் பொங்குறப்ப நம்ம சவுண்டு கொடுத்துருக்கோம்? நம்ம வீட்டுல, யாரோ வீட்டுல இருக்கட்டும் சார், நம்ம வீட்டுல எத்தனை பேர் சவுண்டை கொடுத்துருக்கோம், பொங்கலோ பொங்கல் சொல்லியிருக்கோம்? சூரியன் உதிச்சு வரையில எப்ப பொங்கல் வச்சிருக்கோம்? ஓப்பன் ஸ்பேஸ்ல எங்க வச்சிருக்கோம்? 3 கரும்பு இப்படி முக்கோணமா நிப்பாட்டி அதுல கீழே பொங்கலை அடுப்பு வச்சு பொங்கல் வச்சு அந்த பொங்கி வர்றப்ப ஃபேமிலியே சேர்ந்து நின்று பொங்கலோ பொங்கல்னு அந்த கரும்புல இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, மஞ்சக்கட்டையெல்லாம் கட்டி விட்டு. அதெல்லாம் கிடையாது. இப்போ பிரீத்தி குக்கர் எடுத்து இண்டேன் கேஸ் ஸ்டவ்ல விசில் வச்சு குக்கர்ல பொங்கல் வச்சிருவோம். அதுதான் பொங்கல், இன்னைக்கு இருக்கிற பொங்கல். அப்ப வெறுங்கல் தானே பொங்கல்ல பொங்க காணமே, அதான் பிரச்சனை. ஆக்சுவலா பொங்கல் விழா அப்படிங்கிறது எதுக்காகனா, அந்த பொங்கலை பார்த்ததுமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் மகசூல் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இப்ப பாருங்க, கிழக்கு நோக்கி விழுது அப்படின்னாக்க வளர்ச்சி இருக்கும் அந்த வருஷத்துல, வெள்ளாமை விளைச்சல் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், நல்ல விலை கிடைக்கும் நவதானியங்களுக்கு, அதுல மிச்சமாகும். இதை நம்ம இன்னைக்குமே யூஸ் பண்ணலாம். எது? இன்னைக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, குக்கர்ல வச்சா ஒன்றும் செய்ய முடியாது, அது பாட்டுக்கு உஸ்ஸுன்னு 2 விசில் ஊதி விட்டு போயிடும். சரியா? வீட்டுக்காரம்மா பார்த்து விசில் அடிச்சும் வீட்டுக்காரன் டென்ஷன் ஆகாம இருக்கான்னா அது குக்கர் தான். இந்த குக்கர் கூப்பிடுற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறதுல, குக்கரு விசுன்னு ஒரு விசில் அடிச்சே ஒடியாடிங்க அப்படிங்க, அது மாதிரி வீட்டுக்காரர் கூட கூப்பிட முடியாது. ஆனா அந்த குக்கர் கூப்பிடும் அப்படி. அதனால அதுல வச்சா நமக்கு தெரியாது. மற்றபடி பொங்கல் கிழக்கு நோக்கி விழுந்ததுன்னா வளர்ச்சி இருக்கும், குடும்பத்துல வாரிசு கிடைக்கும், காசு வேணாம் நிறைய சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. கிழக்கு நோக்கி விழுந்ததுன்னா. வடக்கு நோக்கி விழுந்ததுன்னா செல்வாக்கு சேரும், சொத்து சோகம் சேரும், மேற்கொண்டு பக்கத்து காணியையும் சேர்த்து வாங்கலாம், ஒரு கிணறு வெட்டலாம், ஒரு சர்வீஸ் வாங்கலாம்ன்ற மாதிரியான அந்த மாதிரியான பாயிண்ட்ல அந்த வடக்கு நோக்கிய அந்த பொங்கல் கீழே விழுந்ததுன்னா அப்படி. அப்ப தெற்கு நோக்கி விழுந்தது அப்படின்னாக்க வியாதியில இருக்கவங்க குணமாவாங்க, வயசான பெருசுகளோட சண்டை சச்சரவுகள் இருந்தா அது தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம்லாம் இந்த தெற்கு நோக்கிய பொங்கல் விழுந்தா இருக்கும். மேற்கு நோக்கிய பொங்கல் விழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருப்பு நிறைய சேரும் அந்த வருஷத்துல. தானியத்திலே ஆகட்டும், சொத்துச்சோகத்திலே ஆகட்டும், நகநட்டாகட்டும் நிறைய சேரும். புதுசா வீட்டுக்கு பொண்ணு வர்றது, மருமக வர்றது, அல்லது மருமையன், சில குடும்பத்துக்கு மருமகனே வந்துடுறான், அப்ப மருமையன் வர்றது,
அந்த மருமக வர்றது அப்படிங்கிற மாதிரியான புது உறவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்ப மனசுல ஒரு ஐடியா தோணும். இப்ப தெற்க விழுந்தா சொன்னேன், கிழக்க விழுந்தா சொன்னேன், தென்கிழக்குல விழுந்தா வடகிழக்குல விழுந்தா அப்படின்னாக்க இதையும் அதையும் கம்பைன் பண்ணி சொல்லுங்க, சரியா போயிடும். அப்ப அது மாதிரி இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்டம்ஸ். நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்து எந்த இடத்தை நோக்கி போறோம். இப்ப எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறேன் சார். தேங்காய் உடைக்கல வந்து அது எப்படி உடையுதுங்கிறத வச்சு நிறைய குறியெல்லாம் சொல்லுவாங்க, ஜோதிடம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உள்ள பூ இருந்ததுன்னா, அல்லது உள்ள வந்து சரியா இல்லைன்னா, அல்லது சரியான முறையில உடையலைன்னா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாங்க. 1000 காய் உடைச்சவரா இருப்பார், லட்சங்காய் உடைச்சவரா இருப்பார். ஆனா அவரால் உடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். சிலருக்கெல்லாம் வந்து தேங்காய் உடைக்கிறதுங்கிறது அப்படி பாட்டுன்னு உடைச்சிருவாங்க. எங்க மாமனார்லாம் தேங்காய் உடைச்சாருன்னா அந்த அம்மிக்கல் குழவி இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு வந்து வைக்க சொல்லுவார். அருவாலாம் கிடையாது. அது ஒரே அடிதான். அப்படி டபக்குன்னு திருப்பினாருனாக்கா அந்த குடுமி இருக்குல்ல, அதுல தீத்தமும் சேர்ந்து நிற்கும். அப்படியே ரெண்டா கழட்டிடுவார், வண்டி சக்கரம் மாதிரி. வீட்டுக்காரம்மா பக்கத்துல இருக்கல, கொஞ்சம் தூக்கி பேசணும்ல ஒஸ்தியா, அதனால பேசிக்கிருக்கேன். அப்போ அந்த வகையில வந்து அது மாதிரி பட்டு பட்டுன்னு உடைக்கிறவங்களும் இருக்காங்க. சிலருக்கு வந்து 1000 காய் லட்சங்காய் உடைச்சவங்களா இருந்தாலும் அந்த நேரங்காலம் சரியில்லாதப்போ உடைச்சா கொஞ்சம் முன்ன பின்ன உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை வச்சும் இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும், மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொங்கல் விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கையில நடந்தது கிராமத்துல எங்க ஊர்ல வீட்லயே நடந்தது என்னன்னா, எல்லா சாமான் சட்டையும் தூக்கி வெளியில ஓட்டு, கம்ப்ளீட்டா வெள்ளை அடிக்கிறேங்கிற பேர்ல வீட்டையே புரட்டி போட்டு, அப்புறம் திருப்பியும் தூக்கி எல்லா சாமான் சட்டையும் தூக்கி உள்ள ஓட்டு, அதுல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நான் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாரி நிறைய ஏத்துற அளவுக்கு பொருள் இருக்கும். ஆனா கழிச்சு வெளியில வரையில இந்த இவ்வளவுதான் வரும், இத்தினூண்டு தான் வரும். அதை கொண்டு வந்து வீதியில ஓட்டு, அதுல தீய வச்சு எதனா போகி பண்டிகை கொண்டாடி, அப்புறம் வந்து மறுநாள் பொங்கலுக்கு வந்து முத நாள்ல இருந்தே பயங்கர ப்ரிப்பரேஷனா இருக்கும் சார். அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் மாடு கழுவோம்னு நினைச்சுக்கிருக்கேன். அதெல்லாம் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாலேயே மாடை கிடெல்லாம் கழுவி விட்டு, குழம்பெல்லாம் கழுவி விட்டு, இந்த காலில் ஷூ போட்டிருக்குல்ல மாடு, அதுதான் குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஷூ எல்லாம் கழுவி விட்டு, அப்புறம் வந்து கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு, அதுக்கு வந்து சங்கிலியோட பட்டையோட இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டி, சலங்கையோட கொண்டு வந்து மாட்டி, அது 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 என்னத்த சொல்றது, அது பெரிய திருவிழாவா நடக்கும். கடைசியில அந்த மாடு விரட்டுறது, மஞ்சு விரட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல நிறைய விதவிதமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னாக்க பயங்கர எமோஷனலா இருக்கும் அந்த பண்டிகை. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்ல. என்ன சொல்லலாம், இதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி அம்மா ஊர்ல இருக்காங்க, அப்பா ஊர்ல இருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக சிட்டியில இருக்கவங்க கிராமத்துக்கு வந்து பார்த்துட்டு போறது. ஆனா பரவாயில்ல சார், ஏதோ இந்த எச்சத்தையாவது நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, மாவிலை தோரணம் கட்டு அப்படின்னாக்கா அமேசான்ல ஆர்டர் போட்டா மாவிலை தோரணம் வந்துருது, சரியா? ஆனா இது அப்படி இல்லை. நம்ம நேரா வந்து மாந்தோப்புக்கு போறது. அங்க மாந்தோப்புல என்ன பண்ணுவாங்கன்னா, இலைய பிடுங்க போனா விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இலைய பிடுங்க போறேன் கூட 2 மாங்காய் பிடிக்கிட்டு வந்துருவான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப கவனமா இருந்து பார்த்து அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும் சார். அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும், அணிப்புள்ள கடிச்சாத்தான் ருசிக்கும்ன்றாங்கல்ல, அந்த கணக்கா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வீட்டுல முறுக்கு சுடுவாங்க. முறுக்கு சுட்டா அந்த முறுக்கு சுடுற அன்னைக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு கடிக்கிற மாதிரி இருக்கும். 5020 அரிசியா கடிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது வந்து அங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க உனக்கு திறமை இருந்தா என்ன கர்ரா பார்க்கலாம், அபார பலம், ராம்கோ சிமெண்ட்னால செஞ்சதுன்றாங்கல்ல, அந்த அளவுக்கு முறுக்கெல்லாம் ரெடி ஆயிடும். அப்போ இப்படியெல்லாம் வீட்டுல வந்து அந்த பண்டிகையை கொண்டாடின காலமெல்லாம் போய் இப்ப சக்கரை பொங்கலா, சரி எனக்கு கொஞ்சோன்னு வெயி, இங்க நம்ப வேணாம், ஏதோ பொங்கல் சாங்கியத்துக்கு சாப்பிடணும், ஏற்கனவே 300 இருக்குன்றாங்க சக்கரை. நான் அதான் நம்ம எங்க அண்ணன் ஒருத்தன் இருந்தான், அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தப்ப, என்னடா காலில் புண்ணா இருக்குது, எம்புட்ரா சக்கரை இருக்கு, அதெல்லாம் இருக்குடா தம்பி அப்படின்னா, எம்புட்ரா இருக்கு அப்படின்னா, அது இருக்குடா 1/2 கிலோ இருக்க மாட்டேங்குது, ஒரு 2 கிலோ இருக்குன்னு என் டாக்டர் இப்படி பேசுறான். அப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுலையும் பஞ்சாயத்து. அதே மாதிரி வெண்பொங்கலாவது சாப்பிடலாமா, இல்ல அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க, சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்போ பொங்கல் என்ன சப்பாத்தியா போட்டாயா உங்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல இப்போ வந்து அதனுடைய மிச்சங்கள் இருக்கு. எது பொங்கல் விழாவினுடைய மிச்சங்கள். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பொங்கலையும் காலியாயிருக்கும். இப்ப மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு ஒரு நாள் நம்ம கேலண்டர்ல இருக்கும் சார். நல்லா நெஞ்சில கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்னு தெரிஞ்சா செய்ய மாட்டோம் ஐயா, தெரியாது, நாங்க லீவ் எடுப்போம், அவ்வளவுதான். மற்றபடி அன்னைக்கு கறிக்கடை லீவ் விட்டுருப்பாங்க, ஒயின் ஷாப் லீவ் விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த பாயிண்ட்ல வேணா சொல்லாமே தவிர, இது மாதிரி நிறைய பண்டிகைகள் அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் இருக்கு.
ஆனா இன்னமும் பொங்கல் விழா உயிரோட்டமா இருக்கு அப்படிங்கிறது இந்த கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தா தெரியும். தோரணம் எல்லாம் கட்டி இப்ப கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுச்சு. ஸ்லோ ரேஸ்ல சைக்கிள் போட்டி, பைக் போட்டி, இப்ப சைக்கிள்லாம் போச்சு, பைக் ஸ்லோ ரேஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து பானை உடைக்கிறதுங்கிறது, அப்புறம் கோல போட்டி வைக்கிறதுங்கிறது. இப்ப நம்ம நேர்ல இல்லைன்னா கூட ஆன்லைன்ல கோல போட்டின்னு கிளம்பிட்டோம், வண்டியை கட்டிட்டோம். அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னமும் உயிரோட்டமா வச்சிருக்குது. அதே சமயத்துல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஆஹா, நம்ம இந்நேரம் ஊர்ல இருந்திருந்தா எங்க தாத்தன் இப்படி செய்வார், எங்க அப்பா இப்படி செய்வார், எங்க அண்ணன் இப்படி செய்வார் அப்படின்ற மாதிரியான அமைப்புல அங்க இங்க இருந்திருந்தா கூட ஏதாவது சண்டை தான் கட்டிட்டு கிடப்பாங்க. பட் இருந்தாலுமே அந்த மிச்சமும் அந்த சந்தோஷம் இருக்கும். அதை நினைச்சு பாக்குறது சந்தோஷம் தான். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான விழா வந்து இந்த பொங்கல் விழா. எது எப்படி போனாலும் நம்ம உறவுகள்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல விழா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்பேற்பட்ட பொங்கல் விழா வந்து ஒவ்வொரு வருடம் பொங்கலுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்றோம். அந்த வகையில இந்த பொங்கல் விழா வந்து இனிய பொங்கல் விழாவாகவும் எல்லா உறவுகளை சந்திக்கக்கூடிய விழாவாகவும். சார், நீங்க எந்த இனக்குழுவை எடுத்துக்கங்க, அது தமிழ் மொழி பேசுறவங்களாகட்டும், வேற எந்த மொழி பேசுறவங்க, எந்த மத குழுவை எடுத்துக்கோங்க, காணும் பொங்கல்னு ஒண்ணு வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியும், நிறைய மொழி பேசுவார் அவர். அதுல தமிழ் நல்லா இருக்கு. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்துன்னு சொன்னார். தெலுங்கு நல்லா அழகானது தான், ஆனா தமிழ் மொழி போல் இனிதாவதில்லை. ஸோ அந்த வகையில அது மாதிரி அவர் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த காணும் பொங்கல் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருத்தரை போய் கண்டுக்கிறோம் இல்லையா. நீ இப்ப சொல்லுவோம் இல்லையா, ஏலே நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னுவாங்கல்ல. அதுக்கு கட்டுக்கிறதுக்குன்னே ஒரு பொங்கல் வச்சான் பாருங்க நம்மால். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். தமிழர் வாழ்வு முறை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது. அதுவும் குறுந்தொகையில வாக்கணும், அப்படி இனிமையா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட இந்த பொங்கல் நன்னாள்ல நம்ம இறைவனை வேண்டுறதுங்கிறது ஒரு பக்கம். நம்ம வேண்ட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? விவசாயி சேத்துல கை வச்சாத்தான் நம்ம சோத்துல கை வைப்போம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணக்கூடிய விவசாயம் நம்மளுடைய வயிறை அன்றாடு நிறைக்குது சார். சார் டெய்லி நிறைக்குது, சரியா? தினமும் காலையில 3 நேரமும் நம்ம வயிறை நிறைக்கிறதுங்கிறது எவனோ ஒருத்தன் சேத்துல கை வச்சு பாடுபடக்கூடியது. அந்த தொழிலாளி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பொங்க வச்சு நம்ம வேண்டிக்கலாம் சார். அதுதான் சார் நம்ம சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது சொந்த பந்தமெல்லாம் ஒன்று சேருவோம்ல. நம்ம முந்தி மாதிரி இல்லை, எல்லாருமே நிறைய படிச்சிருக்கிறோம்ல, 7 டிகிரி 8 டிகிரின்னு வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறோம்ல. அதனால எப்பவுமே அரிதொரும் அறியாமை கண்டற்றாள்ன்றார் வள்ளுவர். அப்ப படிக்க படிக்க புத்தி குறைஞ்சிக்கிட்டு தான் போகும்னு வாங்க. அந்த கணக்கா இந்த சொந்த பந்தம்லாம் ஒன்று சேர்றதுக்காக சண்டை ஓடுறதுக்கு தான் வேற என்ன அப்படின்னு வாங்கல. இந்த பொங்கல் விழால பேசி தீர்த்துருவோம் அந்த சொத்து பிரச்சனையான்னு வாங்கல. அது மாதிரி பொங்கல்ல எல்லாரும் ஒன்று சேரல, பிரச்சனையை கிளப்பிக்காம மன சந்தோஷத்தோட அன்பாவும் நீண்ட நாள் பார்க்கக்கூடிய அந்த பிணைப்பு வந்து அந்த பாச பிணைப்பு இன்னும் இருகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்போடும் எல்லோரும் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடணும். நமக்காக உழைச்சு கொடுக்கக்கூடிய அன்றாடம் நமக்கு சோறு ஓடக்கூடிய விவசாயிகள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அனைவருடைய சார்பாகவும் நானும் சேர்ந்து அவங்களை எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். இறைவன் வந்து அவங்களுக்கு நல்ல வளத்தையும் பொருளாதாரத்தையும் செல்வாக்கையும் சொத்து சுகத்தையும் மன அமைதியையும் கையிருப்பையும் கொடுக்கட்டும் சார். ஏன்னா உழுகிறவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த கையிருப்பையும் கொடுக்கட்டும். இந்த வகையில இந்த பொங்கல் விழா இனிய பொங்கல் விழாவா நம்ம எல்லாருக்கும் அமையட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, ஸ்கிரீன்ல நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. இப்ப எங்க மனைவி வழியாவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வருது. எங்க கொஞ்சம் சத்தமா பேசு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நான் போயிட்டு வர்றேன். ஆத்தாவையும் நேராச்சு சந்தைக்கு போனோம் காசு விடுன்ற விஷயம்ல. சரி, இப்போ இந்த பொங்கல் விழா ஒரு பக்கம். அடுத்தது பொங்கல் விழா அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டி ஆரம்பிச்சிருவோம். மார்கழி மாசத்துல போட்டிகள் ஆரம்பிச்சிருவோம். அந்த வகையில நம்ம சேனல்ல நிற்கக்கூடிய பலரும் இப்போ வந்து பல்லவி ஆகட்டும், அருணா ஜோதி மேடம் ஆகட்டும், அல்லது வந்து எம்ஜிகே ஆகட்டும், இந்த மீட்டிங் எல்லாம் ஓயாமல் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கக்கூடிய உதயசங்கர் ஆகட்டும், இன்னும் கீதையார, இன்னும் எல்லாருமே, நான் எல்லாத்தையும் சொல்லணும், நான் ஒருத்தரையும் விடுறதா இல்லை. அப்ப எல்லாருமே வந்து நம்ம சேனல்ல பில்லரா நின்று இந்த போட்டிகளை எல்லாம் நிறைய போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க தமிழ் சேனல்ல. அதனாலேயே இப்ப ஏற்பட்ட, அதாவது தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை திரும்பினான், இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குறளுக்கு ஒன்னொன்னுக்கு விளக்கம் சொல்லிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் விளக்கம் சொல்லணும். அதனால
இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயா மற்ற வேலைகள் பார்க்கறதுக்கு முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அந்த வகையிலையும் இந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நல்ல நேரத்துல நன்றியும் பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். இந்த தை மாசம் வருதுனாலே முதல்ல வந்து இந்த போட்டிகள் ஆரம்பிச்சிரும். அடுத்து பொங்கல் முடிஞ்சதுமே நமக்கு பாத யாத்திரை ஆரம்பிக்கும். பாத யாத்திரை பழனி முருகனுக்கான பாத யாத்திரை. இது வந்து முந்தா நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. காலகாலமா ஆண்டாண்டு காலமா எத்தனை வருஷம் நடக்குதுன்னுலாம் தெரியல. அதுக்கான வரலாற்று ஆவணங்கள் இருக்கா என்னன்னுலாம் தெரியல. ஸோ பல காலமா நிறைய ஊர்கள்ல இருந்து நடந்து வர்றாங்க. பழனியை நோக்கி நடந்து வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட தொண்டி கடற்கரையில இருந்து நடந்து வர்றவங்க எல்லாம் கூட உண்டு. அப்போ அப்பேற்பட்ட இந்த பழனி பாத யாத்திரை அப்படிங்கிறது நம்ம எல்லா நாளும் கலந்துக்க முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமா முடியாது சார். சின்ன வயசுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். வயசான காலங்கள்ல வயசாயிடுச்சு, நீ சோத்தை தின்னுவிட்டு செவனேன்னு உட்காரு, நீ பழனிக்கு போனோம்னா வா, நீ ஏத்தி கொண்டு போய் அங்க நான் விடுறேன், நீ சாமியை கும்பிட்டுட்டு வந்துரு, இருக்கிறவனையும் சேர்த்து டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிடுவாங்க. அதனால அடுத்து வர்ற ஜென்ரேஷன் வந்து அவங்க கையில போயிருங்க கண்ட்ரோல் எல்லாம். அதுக்கு முன்னால நம்மனால முடிகிற வரைக்கும் நம்ம நடந்து போய் இறைவனை சேவிக்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு. ஏன் முருகன் பஸ்ல போய் சேவிச்சா ஒத்துக்கிற மாட்டாரோ? ஏன் நீ நடந்து வந்தியா பஸ்ல வந்தியான்னு கிளாசிபிகேஷன் பண்ணி தனித்தனியா வாங்கடா அருள் கொடுக்குறேன்னா கொடுக்குறாரு அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. நம்ம போறது முருகனுக்காக இல்லை சார், நம்மளுக்காத்தையும் போறோம். அதாவது விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு நேரம் இறை சிந்தனையோட இருக்கிறோம். நம்ம போறப்பயே கோயிலுக்கு போறப்பயே உள்ள வரப்பே 100 ரூபா டிக்கெட்டா இருக்கான்னு பாரு, இல்லாட்டி 500 ரூபா டிக்கெட் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா? அப்படி போகக்கூடாது. 500 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு எல்லாம் போய் எடுத்துட்டு போறவங்க போன உள்ள உடனே சாமியை கும்பிட்டு வெளில வந்ததையும் வணக்கம் போயிட்டு வரேன்ட்டு வந்துருவாங்க. அப்படி இல்லை. ஆனா கோயிலுக்குள்ள போனதும் மணிக்கணக்கா இருக்காங்க இல்லையா? அப்போ எவ்வளவு இறை சிந்தனைகள் இருக்கும். அப்போ உள்ள போய் உட்காந்து சீரியலை பத்தி பேசப்படாது, அது வேற. இல்லாட்டி ஃபேஸ்புக் பாக்குறது, ட்விட்டர் பார்க்க அதெல்லாம் இல்லை. அந்த இறை சிந்தனையோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. அவ்வளவு ஸ்பேஸ் வந்து வேற இடத்துல கிடைக்காது. இப்ப இதை இப்படி வச்சுக்குவோம். கடற்கரையில போய் நின்னீங்கன்னா பிளட் ப்ரெஷர் குறையும்பாங்க. காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய ஓப்பன் ஸ்பேஸை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, கடல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப அது வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது, இதயத்தை பெருக்க செய்கிறது அப்படிலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மொத்தத்துல ப்ரெஷர் குறையுதுன்றான். அது மாதிரி நம்ம வந்து கோயில்ல அதிக நேரம் இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய ப்ரெஷரை குறைக்கும், நம்மளோட மன நிம்மதியை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான். அப்ப இது மாதிரியான பாத யாத்திரைகள் அப்படின்னு போறப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டே வருவாங்க. நான் இத்தனை வருஷமா வர்றேன், இப்படி வர்றேன் பாத யாத்திரைக்கு, நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சேன், அல்லது நீங்க எங்க இருக்கீங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒண்ணு உருவாகுது இல்லையா? அப்பேற்பட்ட அந்த உருவாக்கம், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் சார். நம்ம கொண்டுட்டு போறதுங்கிறது வந்து எதை கொண்டு போறோம்? காசு வனத்தையும் சொத்தையும் பிள்ளைகளையுமா? ஒன்றும் கிடையாது. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வடவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது. அறம் மட்டும்தான் நம்ம கையில கொண்டுட்டு போறதுங்கிறது. மாடன் காடன்னு நினைக்கிறேன், 2 பேர் வந்து கூட போனாங்களாம். யாரு? கண்ணப்ப நாயனார் கூட போனது. திண்ணப்பன் வந்து கண்ணப்பனா மாறுறதுக்கு போனேன் பார்த்தீங்களா? அப்ப 2 பேர் கூட போனாங்களாம். ஒன்னு நல்வினை, இன்னொன்னு தீவினை. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், நாளாற்றின் கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லேன், இனி நான் சென்று ஆழாவது எப்படியோ திருக்காழத்தி அப்ப இருக்கேன்னு வாழ்ந்தாங்கல்ல. அது மாதிரி அந்த கண்ணப்ப நாயனாரா மாறுறதுக்கு அவர் போறப்ப வந்து அவருடைய நல்வினையும் தீவினையுமான 2 பேர் கூட போனாங்க. அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த அனுபவங்களை மட்டும்தான் சார் எடுத்துட்டு போறோம். நம்ம ஒருத்தனை கெடுத்திருந்தோம்னா அந்த அனுபவத்தையும் எடுத்துட்டு போவோம், ஒருத்தனை வாழ வச்சிருந்தோம்னா அந்த அனுபவத்தையும் எடுத்துட்டு போவோம். நம்மளால வாழ வைக்க முடியாது, அம்பிட்டு துப்பு இல்லை நமக்கு, அல்லது ஒருத்தனை கெடுக்க முடியாது, அம்பிட்டு தைரியம் இல்லை. இருந்தாலும் மனசால நினைச்சிருப்போம் இல்லையா? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பரன்பொருளை கள்ளத்தால் கொள்வேமனல்றான். ஸோ அந்த வகையில மனசால நினைச்சிருந்தா கூட நம்ம அந்த நல்ல எண்ணம் ஒண்ணு வேணாம் சார். ஒருத்தர் சிவாலயத்தை மனசுலயே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாராம். அப்பத்தான் சிவபெருமான் வந்து மன்னர் கனவுல போய் அவன் மனசுலயே கட்டி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காண்டா, அவனுக்கு தான் போன, நீ அப்புறம் வச்சுக்க, தேதியை மாற்றி வச்சுக்கன்னு சொன்னாராம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பண்றான். நம்ம மனசு பூசலர் இருதயாலீஸ்வரர் இல்ல, நான் போயிடுறேன், அப்படி நேரம் போயிடுறேன். அது பூசலர்னு எடுத்துட்டு போனோம்னா அப்புறம் டைம் ஆகும்ல, அதுக்காக நான் இப்படி போறேன். நீங்க பைபாஸ்ல ஓலையில நீங்க எடுத்துட்டு போய் லெஃப்ட் கட் பண்ணுன்றீங்க, நீங்க வேற ஒண்ணும் இல்லை. சரி, அப்போ அது மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது மனசால நினைச்சாலே போதும் சார், நமக்கு முக்தி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சரியா? அப்ப சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விடங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை
சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. வாழ்க்கையில தாழ்வு வராம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? முருகப்பெருமான கெட்டியா புடியா போதும்யா. ஏன்னா வைதாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான். வெய்ய வானரம்போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்தே இளஞ்சியம் என. இல்ல நீ வஞ்சிட்டு கூட என்னைய கும்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு முருகப்பெருமான். அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். தலையெழுத்தை மாற்றக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவடி மட்டும்தான் அப்படின்னு அருணகிரிநாதர் நம்ம கோட் பண்றாரு. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மென்மனம் மாமயிலோன் வேல்வட்டழிந்ததும் வேலையும் ஜூரனும் வெறுப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமையில என் கையெழுத்தேன்றானே. அப்போ முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுடைய தலையில பட்டுச்சுன்னா நம்ம தலையெழுத்தையே மாறி போயிருந்தான். அப்பேற்பட்ட தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய அப்படி பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் அப்படின்னு எடுத்துட்டா குழந்தை கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அவருடைய வழிபாட்டுக்கு நம்ம பாத யாத்திரையா போறதுங்கிறது ஏற்கனவே நம்ம போயிருக்கோம். இப்போ இந்த வருஷமும் ரெடி ஆகுது. அதுக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கு, எல்லாம் கனெக்டிவிட்டியில இருப்போம். இன்னும் இப்போ மேடை எம்ஜிகே சார் வசம் போகுது. சார் நீங்க இந்த பாத யாத்திரை குழுவில் இணையறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருந்ததுனாலும் அதை எப்படி இணையறதுங்கிறதும் எந்த நம்பர்ல விவரம் கேட்கறதுங்கிற மாதிரியான டீட்டெயிலையும் இன்னும் நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏன்னா இது லைவ்ல போகும் இல்லையா? அப்ப யாராவது வர்றதுக்கு விருப்பம் இருந்தா அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். சரியா? மொத்தத்துல இப்பேற்பட்ட ஒரு அரிய நிகழ்வுல, அரிய வரலாற்று நிகழ்வு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அரிய அருள் நிகழ்வு, நமக்கு எல்லாத்துக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப அருகில் வந்தாச்சு. ஸோ அந்த வகையில் அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்களையும் நம்ம எம்ஜிகே சார் இப்போ கொடுக்க போகிறார் நம்ம எல்லாத்துக்கும். இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கேட்டு தெளிவு வரலாம். அநேகமாக நானே விரட்டுன்னு எக்கச்சக்கமாக டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் கிளப்பிட்டேன் வண்டியை. ஸோ போதும். இப்போ மேடை திரு எம்ஜிகே சார் அவர்கள் வசம். சார் வாங்க, இப்போ நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத யாத்திரை போறதுக்கு முன்னாடி தலைவர் ஒரு இது சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய தமிழ் குடும்பத்துடைய போட்டிகள் நடைபெற்று இருக்கு. அதுல அது ஒரு ரத்ன சுருக்கமா அதோடைய நிர்வாகி திருமதி அருணாஜோதி மேடம் என்னென்ன போட்டிகள் முடிஞ்சிருக்கு, என்ன தொடர இருக்குதுன்னு ஒரு உங்களிடையே சொல்ல இருக்கிறாங்க. வாங்க திருமதி அருணாஜோதி. அனைவருக்கும் வணக்கம். சிவிஏ ஜோதி ஃப்ரம் பொள்ளாச்சி. இப்ப நம்ம தமிழ் குடும்பம் சார்பாக போட்டிகள் மார்கழி மாசத்திலிருந்தே ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம தமிழ் குடும்பத்திலையும் மற்ற எல்லா சிஆர் குரூப்லயுமே எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். முதலாக ஆரம்பிச்சது நமது கோல போட்டி. அது போயிட்டு இருக்கு. இன்றோடு முடிவடையுது. மார்கழி மாதத்து போட்டி, கோல போட்டி முடிஞ்சாச்சு. அடுத்தது குழந்தைகளுடைய மாறுவேட போட்டி. அது திருமதி புனிதா பல்லவி அவங்க நடத்துறாங்க, புனிதா அவங்க நடத்துறாங்க, அண்ட் நமக்கு கீதையாரம் 3 பேரும் நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகளுடைய மாறுவேட போட்டி, திருக்குறள் போட்டி ரெண்டு கட்டமா நடந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 4வது 5வது படிக்கிறது ஒரு குரூப்பாகவும் திருக்குறள் போட்டி நடந்திருக்கு. இனியும் குழந்தைகளுக்கான ஸ்லோகம் வரப்போகுது, குழந்தைகளுக்கான பாட்டு போட்டி, பெரியவர்களுக்கான பாட்டு போட்டி எல்லாமே வருது. எல்லாமே நம்ம நம்ம சிஆர் தமிழ் சொந்தங்கள்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் சில போட்டிகள் எல்லாம் வரப்போகுது. நம்ம ஸ்பாட்லயும் சில போட்டிகள் நடத்த போறதாக ஒரு முடிவுல இருக்கோம். அதனால அவசியம் எல்லாரும் கலந்துக்குங்க. இந்த போட்டி ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம போட்டிகள்ல கலந்துகொள்ளாதவங்க பார்வையாளரா கூட வந்து பாருங்க, எவ்வளவு அற்புதமா அந்த குழந்தைங்க எல்லாம் மேடை ஏறுவாங்க. அதுவும் கிடைத்தற்கரிய பொக்கிஷமா கிடைக்குது. இதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் நிறைய, அது இன்டீரியர் வில்லேஜ்ல இருந்தாலும் நிறைய குழந்தைங்க வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப தேங்க் பண்றாங்க. இப்படி ஒரு மேடை எங்க குழந்தைகளுக்கு கிடைக்காது, இது நீங்க செய்யுங்க, எங்களுக்கு ரொம்ப 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 எங்க குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுதா இருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்துவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவசியம் எல்லாரும் உங்களை சார்ந்த குழந்தைகளோ, உங்களை சுற்று வட்டாரத்துல இருக்கிற குழந்தைகளோ, ஏன்னா சிட்டியில இருக்கிறவங்க அர்பன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாமே சான்சஸ் ஓப்பனா இருக்கு. பட் இந்த மாதிரி ரிமோட் ஏரியால இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்தையுமே சொல்றோம். கவிதை போட்டியும் வரப்போகுது. நம்மள கவிதை புனைபவர்கள் யார் இருந்தாலும் சேர்ந்துக்குங்க, கலந்துக்கலாம். கவிதை இதெல்லாம் பின்னால வரப்போகுது. நம்ம பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாருமே அவசியம் நம்ம தமிழ் சொந்தங்கள்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலந்துக்கணுங்கிறது தமிழ் குரூப் அட்மினா நான் உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் சிஆர் குரூப்ல இருக்கிற அனைவரும் வாங்க. நம்மளுடைய மேடையை ஒரு பெரிய பெரிய ஒரு வெற்றிகரமான மேடையா மாத்தணும்னு சொன்னா நீங்க அத்தனை பேரும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். வாங்க, நமக்காக சில நேரங்களை நம்ம வாழ்க்கையில ஒதுக்குவோம். எப்ப பாரு ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நமக்கான மேடை இது. வாங்க, வந்து கலந்துக்குங்க. ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்குது. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இனி வரப்போகும் போட்டிகளில் நீங்கள் அனைவரும் வருவீங்கன்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சிஆர் சொந்தங்களுக்கு மூலமாக நன்றி. நன்றி மேடம். ஒரு சின்ன நினைவூட்டல். இந்த நம்ம முப்பெரும் விழா அப்படிங்கிற ஜோதிடம் ஆன்மீகம் தமிழ் விழா வருடந்தோறும் மே மாசம் பழனியில நடந்துட்டு வருது. இந்த வருஷமும் அதற்கான ஆயத்த பணிகள்ல தான் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கான தேதிகள் வந்து வரும் வாரங்களில் உங்களுக்கு உரிய முறையில் அறிவிக்கப்படும். இப்ப வந்து நம்ம பாத யாத்திரையை பத்தி சொல்லலாம். பாத யாத்திரைங்கிறது நம்ம இந்த தடவை வந்து இரண்டாவது, அதாவது தலைவர் தலைமையில வந்து இரண்டாவது முறையாக நம்ம அவரு நிறைய வருடங்கள் சென்றிருந்தாலும் போன வருடத்துல இருந்து நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய பாத யாத்திரையை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. அந்த பாத யாத்திரை வந்து ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த வருடம் வந்து ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு சில மணிகள் தவிர்க்க இல்லாத காரணத்தினால் அவரை நம்ம எதுவும் பண்ண முடியாது. சவுண்ட் உங்களுக்கு கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன். பாத யாத்திரை வந்து ஜனவரி மாசம் 20ஆம் தேதி சனிக்கிழமை ஒட்டஞ்சத்திரம் காலை சரியாக 7 மணி அளவில் எல்லாரும் நம்ம அங்க சந்திக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறோம். அதுல வந்து சில புரிதல்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, காலையில வந்து மாலை போட வர்றவங்க, ஒட்டஞ்சத்திரம் வேலப்பர் கோயில்ல வந்து மாலை போட்டு நம்ம கூட பாத யாத்திரையில கலந்துக்கிறவங்க ஒரு 5:30 6 மணிக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்ல முன்கூட்டியே மாலை போட்டிருக்கிறவங்க எல்லாம் நான் தகவல் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஊர்லயே மாலை போட்டு வரவங்க தனிப்பட்ட முறையில வந்து அதற்கான இதை வந்து கொடுத்துருக்கு. அப்ப அந்த ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு சரியா இருக்கும். அந்த நம்ம காலையில வந்து 7 மணி அளவுல வந்து நமக்கு அங்க எல்லாரும் சந்திச்சோம்னா தான் 8 மணி அளவுல, ஏன்னா நம்ம ஒரு குரூப் ஃபார்மேஷன் இருக்கிறோம், தலைவருடைய சொற்பொழிவு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம அங்கிருந்து பாத யாத்திரை பயணத்தை தொடங்க இருக்கிறோம். அங்க நம்ம காலையில ஒரு 8 மணி 8:30 மணி அளவுல அங்கிருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். அதற்கு காலை உணவு மதிய உணவு வழியில தயார் செய்யப்பட்டு அந்தந்த இடத்துல நம்ம சப்ளை பண்றதுக்கு நம்ம டீம் ரெடி ஆயிடுச்சு. போன வருஷம் வந்தவங்களுக்கு இதை பத்தி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, புதுசா இணையர்களுக்கு சொல்றோம். அன்று இரவு நம்ம ஆயக்குடியில வந்து ரகுபதி வேலம்மாள் கல்யாண மண்டபத்துல வந்து தங்கருக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அங்க இரவு உணவு அடைந்து அங்க நமக்கு ஆன்மீக சொற்பொழிவு காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து ரெஸ்ட் ஆயிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம சரியாக காலையில ஒரு 5 மணி 5:15க்கு அங்கிருந்து திருவானன்குடிக்கு நம்ம பாத யாத்திரை தொடர இருக்கிறோம். அங்கு சென்று நமது பழனி முருகனை தரிசித்து நமது பாத யாத்திரையை நிறைவு செய்கிறோம். பின்னாடி வந்து நம்ம திரும்பி எங்க மண்டபம் ரகுபதி மண்டபத்துக்கே வர்றோம் ஞாயிற்றுக்கிழமை. அங்க மீண்டும் தலைவருடைய சொற்பொழிவை தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் இந்த மொத்த பாத யாத்திரை குழுவானது நிறைவு பெறுகிறது. இப்ப இந்த இதே இடத்துல உங்களுக்கு 3 செக்மெண்ட்டை வேகமா சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தெரியும். இப்ப நம்ம சொன்னது வந்து மற்றவங்க புரிதலுக்காகத்தான். இது இல்லாம உங்களுக்கு நார்மலான டவுட்ஸ் என்ன வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா, மாலை போடுறதுல டவுட்ஸ் இருக்கும், இல்லைன்னா தங்கறதுல டவுட்ஸ் இருக்கும், இல்லைன்னா நடக்கிறதுல டவுட்ஸ் இருக்கும். அதாவது வயது மூர்ப்பு காரணமாக இல்லாட்டி வேற ஏதாவது நல்ல கண்டினியூவா நடந்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு நீங்க பாத யாத்திரை வர்றீங்க, உங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிட்டு நேரா மண்டபத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்னன்னா நம்ம இதுக்காக ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு எல்லாத்தோடைய பேரும் நம்ம அதுல பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுல வந்து எல்லாத்தோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், அப்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த குழுவுல இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது விடுபட்டு இருந்தா எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த குழுவுல சேர்த்து விட்டுறலாம். ஏன்னா சில பேர்த்தோடைய நம்பர்ஸ் வந்து ரீச்சபிள் இல்லை, அதனால பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை இமீடியட்டா நீங்க பணம் கட்டி சேர்ந்துருந்தீங்கன்னா இதுல எங்களுக்கு இமீடியட்டா சொல்லுங்க, சேர்த்தி விட்டுறலாம். இதோட விண்ணப்பங்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 months போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் கடைசி நேரம் இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து வர்றவங்க இருக்கிறவங்க நாளைக்கு நாங்க ஃபேஸ்புக்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். எங்க சிஆர் ஆஸ்ட்ரோ டிஜிஎல் அப்படிங்கிற ஃபேஸ்புக் தளத்துல இன்று இரவு இல்லாட்டி நாளை காலையில மீண்டும் ஒரு முறை வந்து இதற்கான பதிவு மற்றும் எங்களுடைய அனைத்து குரூப்புகளையும் சிஆர் ஆஸ்ட்ரோ டிஜிஎல் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தத்துல
மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு பதிவு செய்யறோம். உடனடியாக அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புதன்கிழமைக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு மற்ற அகாமடேஷன் இதுக்கெல்லாம் செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். உங்களோட மேலான ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதை தவிர, ஏன்னா இது ஆன்மீக பயணம் சுத்தம், இதுல எந்த விதமான தனிப்பட்ட எதுக்கும் ஸ்பேஸ்க்கு இடமே இல்லை. எல்லாருமே முருகனை வழிபட்டு முருகனுக்காக நமது ஆன்மீக குருவான தலைவர் சின்னராஜ் ஐயா அவர்களுடன் இணைந்து ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து நம்ம பழனி செல்கிறோம். இது உண்மையில் வருடாந்தோறும் தைப்பூசத்துக்கு முந்தைய வாரத்தில் நடக்கும். போன வருஷமும் அப்படிதான் போனோம். அதனாலதான் இந்த தேதி தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் ஒர்க்கிங்ல கணக்கெடுத்து தான் நம்ம இந்த சனி ஞாயிறை பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். போன வாரம் விட இந்த தடவை பேரும் ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது ஆன்மீக சொந்தங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டைம் அதிகமா இருக்கனால எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம பொங்கல் வாழ்த்து சொல்ல போறீங்க. இதுல நம்ம நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே பொங்கல் வாழ்த்து சொல்லலாம். இந்த தளம் இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்கான தளம் தான். ரத்தனம் சுருக்கமா சொல்லுங்க. அதே மாதிரி இதுல டவுட் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வாங்க. பாத யாத்திரை டவுட் ஃபர்ஸ்ட். அதுக்கு தொடர்ந்து நீங்க பேசும்போதே பொங்கல் வாழ்த்து சொல்லி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். அதிகமா யாரும் வேற ஏதாவது தனிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல கொடுங்க. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப முதலாவதாக சென்னை முருகன் சார் வாங்க. சார் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன இது சார், அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க எல்லாம் சரி. இப்போ புதுசா யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லணும். அதுதான் இப்ப சொன்னேன் சார். நான் இப்ப லிங்க் எல்லாத்துலயும் மறுபடியும் கொடுக்குறோம் சார். இன்னைக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க சார். ஆமா சார். அதுல எல்லாமே அதுல லைவ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இப்ப அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுல எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுலயே என்ன டேட்டு எல்லாமே போட்டிருக்கோம். அதுல ஒரு பேமெண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த பேமெண்ட் பண்ணிட்டு அந்த இன்னொரு அதை எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா சப்மிட்னு கொடுப்போம். அந்த சப்மிட் ஆயிடுச்சுனாலே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உறுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க செகண்ட் டே இன்சர்ட் பண்ணிடுவோம். அப்ப உங்களுக்கு ஈஸியா நீங்க உள்ள வந்துடலாம். அப்படி ஒரு 2 நாளுக்குள்ள நீங்க இணையலைன்னா தனிப்பட்ட முறையில அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, உங்களை இணைத்து விடுவாங்க. எல்லாமே ஆலின் ஒன் பேஜ். அந்த நம்பரை மட்டும் ஒரு தடவை சொல்லிருங்க சார் நீங்க. இப்போ ஓகே, அதுல 2 நம்பர் இருக்கு. அருணாதேவி மேடம் உங்க நம்பர் சொல்லிருங்க. நம்ம இந்த பாத யாத்திரை குழுவில் கலந்து கொள்வதற்காக ஒரு 200 ரூபாய் ஒரு மினிமமான ஒரு அமௌண்டா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக எத்தனை பேர் வர்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னோட நம்பர் தான் அது. என்னோட நம்பர் 9965381483. ஜிபே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்துடும். அப்புறம் கூகுள் ஃபார்முடைய லிங்க் தருவோம். அதுல நீங்க அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க அங்க என்ட்ரி போட்டுட்டு இந்த 200 rupees பே பண்ணதையும் நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் நடந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். என்னுடைய நம்பர் மறுபடியும் சொல்றேன். ஜிபே நம்பர் 9965381483. நன்றி மேடம். இந்த நம்பருக்கு பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த கூகுள் ஃபார்ம் நாங்க கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா எங்களுக்கு பேமெண்ட்டும் ஆயிரும். நீங்க அதுல சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறோம், அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கான டேட்டாஸ் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் புதனுக்குள்ள பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நமது பாத யாத்திரையானது சனிக்கிழமை ஜனவரி 20 காலை 7 மணி அளவில் குழந்தை வேலப்பர் கோயில் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. சரி, இப்ப கேள்வி இதுக்கு போயிடலாம். டவுட் செஷன். முருகன் சார் வாங்க. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். குருநாதர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் சோதிட சொந்தங்களும் நமது தலமும் தமிழ் உள்ளவரை வாழ்க வாழ்கவென வாழ்த்துகிறேன். பொங்கலோ முதல். நன்றி சார். நன்றி சார். அடுத்தது வாங்க தனலட்சுமி ராமநாதன் வாங்கம்மா. வணக்கம் சார். தலைவருக்கும் நிர்வாக குழுவினருக்கும் நம்ம ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பாத யாத்திரை எல்லாருமே சந்தித்து எல்லாருமே
முருகன்கிட்ட அவர்கிட்ட வேண்டி அருள் வேண்டி அவரோட அனுகிரகம் இருந்து தொடர்ந்து நம்மளோட பாத யாத்திரை வந்து நடந்துகிட்டே இருக்கணும் முருகனோட அருளால. இந்த குழுவுல நாங்க எப்பவுமே பயணித்துட்டு இருக்கணும், பாத யாத்திரையிலையும் நாங்க எப்பவுமே ஒன்று சேரணும் அப்படின்ட்டு அந்த முருக பெருமானை கேட்டு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கிக்கிறேன். வணக்கம், நன்றி மேடம். சக்தி கணேசன். சந்தேகம்னு ஒண்ணும் இல்ல, பழனி ஆ, பாத யாத்திரைன்ட்டு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த லோக்கல் இது வந்து பார்த்துட்டு அந்த ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து நேரா அங்க 4 பேரும் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான். அப்படிதான். நன்றி மேடம், பண்ணிக்கலாம், சௌரியம் தான். சக்தி கணேசன். அனைவருக்கும் வணக்கம். நமது சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நமது குருநாதர் சார்பிலும் நிர்வாகிகள் சார்பிலும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பரமேஸ்வரன் சார். அனைவருக்கும் வணக்கம். குருநாதர் மற்றும் குரூப் அட்மின் பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்களும் இந்த குழுவின் தூண்களாக விளங்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது இதயம் படிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. பண்டோட்டி சுரேஷ். சுரேஷ் பண்ருட்டி. தேவி மேடம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் டைம் மாதிரியே பாத யாத்திரை அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா அமையட்டும் அப்படின்னு அந்த முருகனை வேண்டிக்கிறேன். எல்லாத்தோட வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறணும். அது அந்த முருகர் அருள் புரிவார். நன்றி அண்ணா. நன்றி. மோகன் நடராஜன் சார். நம் குருநாதர் அவர்களுக்கும் காந்திமதி அம்மையார் அவர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மற்றும் நம் ஜோதிட நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். வீரராஜன் சார். நமது குடும்ப சொந்தம் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். வீரராஜன் சார். வீரராகவன் சாரி வீரராகவன். அனைவருக்கும் வணக்கம். குருநாதர் அவர்களுக்கும் குருநாயகி அவர்களுக்கும் குழுவில் பயணிக்கும் அட்மின் அனைவருக்கும் மற்றும் ஜோதிட சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் என் இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி சார். ஸ்ரீகந்தன் சார். சார் வணக்கம் சார். ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஐயா பேசும்பொழுது இந்த தமிழ் பண்டிகையை பத்தி அதாவது பொங்கல் பண்டிகை பத்தி சொல்லும் பொழுது பொங்கல் பண்டிகை பத்தி சொன்னாங்க, காணும் பொங்கல் பத்தி சொன்னாங்க. அதுக்கு நடுவுல கணுப்பொங்கல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பொதுவா இது வந்து பெண்களுக்கான பண்டிகைன்னு ஒரு குறிப்பிடுறோம். பெண்கள் எல்லாருமே இந்த பொங்கலுக்கு மறுநாள் காலையில வந்து காக்காய்க்கு ஒரு அந்த சாதங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதாவது ஓம் கூட்டம் கலைஞ்சாலும், அதாவது காக்கா கூட்டம் கலைஞ்சாலும் என் கூட்டம் கலையக்கூடாதுன்னு சொல்லியே அந்த இதை வச்சுட்டு அந்த காக்காய்க்கு படைப்பாங்க. அந்த மாதிரி யார் கூட்டமும் கலைய வேண்டாம், நம்ம கூட்டம் எப்போதும் கலையாம நம்ம எல்லாம் சந்தோஷமா நம்ம வாழ்நாள் முழுவதும் பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். இளங்கோ சார். சார் மியூட் எடுத்துக்கங்க. இளங்கோ சார் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். சார் வாய்ஸ் வரல. இளங்கோ சார். சரி, இளங்கோ சாருக்கு அப்புறம் வருவோம். சார் வாய்ஸ் வரல. புளியம்பட்டி வெங்கட் வாங்க. குரு வணக்கம். கடங்கா திருமணமே நாளை நம் கனவுகள் நனவுகளாகலாம், நலிந்த நினைவுகள் நம்மை விட்டு போகலாம். குழுவில் அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் குரு ஐயா உட்பட அனைவருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். ஐயாவுடைய பிறந்த நாளுக்கே வந்து வாழ்த்து சொல்லணும். அன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன், அது நடக்கல. பட் இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய பாத யாத்திரை, முப்பெரும் விழா, அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் வழியாக அனைவரையும் சந்திப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
நன்றி சார். யுவராஜ் சார் வாங்க. குருவுக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சார். ஜெய் ஸ்ரீராம் வாங்க. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. யோகேஸ்வரலிங்கம் சார். ஐயா வணக்கம். அம்மையப்பனாகிய குரு அவர்களுக்கு அம்மையும் அப்பனும் சேர்ந்தே இருக்காங்க. அதனால அவங்க இருவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும், எங்க ஊர்ல இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பாரியூர் அம்மன் தேர் திருவிழா முடிஞ்சு இன்னைக்கு முத்துப்பல்லாக்கெல்லாம் முடிஞ்சுட்டீங்க நேற்றுக்கு. அதுக்காக எல்லாரையும் அழைக்க முடியவில்லை. இருந்தாலும் அடுத்த வருடம் அதுக்குமான வாய்ப்பை இறையருள் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன இதுதான் தோணுது. ஏன்னா நம்ம இந்த உழவர் திருநாளை பத்தி பேசும்பொழுது அன்னைக்கு ஒரு காலத்துல நான் படித்த மாதிரி ஒரு சின்ன நினைவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் அப்படிங்கிறது ஒரு பழமொழியா இருக்கு. அது மாதிரி நம்ம ஜோதிட சொந்தங்களும் எல்லாரும் நல்லா மேன்மைக்கு வரணும். இந்த உழவர் திருநாளும் பொங்கல் பண்டிகையும் எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறத வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து கந்தனடிமை டிஎம்எஸ். ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கம். ஐயா ஒரு அற்புதமான ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வருஷம் பானை பொங்கும் போது கிழக்க மட்டும் பொங்கினாதான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப எந்த பக்கம் பொங்கினாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்கய்யா. அதனால பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். மகேந்திரன் சார். குருநாதருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நமது சோதிட சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நன்றி சார். கார்த்திகேயன் சென்னை இருக்கீங்களா? வாங்க கார்த்திகேயன் சென்னை. எம் கார்த்திகேயன் இல்லாட்டி கே கார்த்திகேயன், யாரோ ஒருத்தர் பேசுங்க. கே கார்த்திகேயன் வாங்க. சார் வணக்கம் சார். தேனியில இருந்து கார்த்திகேயன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். குருநாதருக்கும் நிர்வாகிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். முருகேசன் கந்தசாமி சார் இருக்கீங்களா? இருக்கீங்களா? சசி பிரசாத் வாங்க. கார்த்திகேயன் சென்னை. வேற யாராவது பேசுறவங்க இருக்கீங்களா? அமுதா. பொன்னுசாமி கேஎஸ். உதயசங்கர் வந்துட்டீங்களா? வணக்கம் சார். பேசுங்க சார். ஐயா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க ஐயா. முதல் கலந்துக்க போறேங்க ஐயா. ரொம்ப ஆர்வமா ஐயா. வாங்க சார், உங்களையும் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு. அருண் சார் இருக்கீங்களா? ஒரு ஆரம்ப நிலை மாணவராக இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது சார். அருண் சார் இருக்கீங்களா? உதயசங்கர் வாங்க. உதயசங்கர். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நன்று தந்திடும் தை, நம்பிக்கை தந்திடும் தை, வல்லமை தந்திடும் தை, வாரி வழங்கிடும் தை, உழவை உள்ளத்தை உன்னதமாக்கும் தை, உயிரை உணர்வை ஓங்க வைத்திடும் தை. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. அருமை உதய். சூப்பர். கார்த்திகேயன் சென்னை வாங்க. சார் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க சார். டிராவலிங்ல இருக்கேன் சார், அதனால பேச முடியல. குருநாதர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் நமது ஜோதிட ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். கார்த்திகேயன். தேங்க்யூ சார். நன்றி. அப்புறம் யாராவது விடுபட்டு இருந்தா பேசலாம். அமுத பிரியாலாம் கூப்பிட்டுருந்தேன். யாராவது இப்ப ஜாயின் பண்ணி இருந்தீங்க, மைக்கு கிடைக்கலன்னா இப்ப ஜாயின் பண்ணேன் சார். வேலு கார்த்திக் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் பேசிட்டாரா? இல்ல சார், வேலு கார்த்திக் பேசலீங்க. எனக்கு ஹேண்ட் ரைஸ் வரல. வேலு கார்த்திக் வாங்க சார். சார் வணக்கம் சார். உழவர் திருநாளாம் தமிழ் திருநாள், அந்த தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாள். உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்நாளை பொங்கல் வாழ்த்துக்கள். எனது குருநாதராகிய திரு சின்னராஜ் ஐயாவுக்கும் குழு நண்பர்களுக்கும்
பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சார். கல்யாண்குமார் சார் வாங்க. குருநாதன் உள்ளிட்ட அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார். ஜெயபாலன் சார். ஜெயபாலன் சார் வாங்க. சார் அனைவருக்கும் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இனிய தமிழ் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சார். சோதிட சொந்தங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார். வேற யாராவது பேச விருப்பம் இருக்குங்களா? கேக்குதா சார்? எனக்கு கேக்குது சார். ப்ராப்பரா இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ப்ராப்பரா இருக்கு. தேங்க்யூ. வேற யாராவது பேசணுமா? ஏன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவு பதிக்கு வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க சார். அருண் சார் கொஞ்சம் கிளியர் இல்ல. சொல்லுங்க. ஹலோ. பேசுங்க சார். கேக்குதா? கேக்குது சார். சொல்லுங்க சார். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். தென் ஓகே. தேங்க்யூ. ஒன்றும் ஓகே சார். அநேகமா எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டீங்க. இணைந்திருந்த அனைவருக்கும் எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாத யாத்திரையில ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, இது எல்லாத்தையும் தலைவர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாரு. எல்லாத்தினாலையும் கலந்துக்க முடியுமானா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நேரம் காலம் முருகன் அருள் எல்லாமே சேர்ந்து ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது பெரு விஷயம். அப்படி கிடைக்கப்பட்ட அனைவரும் நம்ம அதை நிறைவு செஞ்சிருவோம். கிடைக்க முடியாதவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் எப்படின்னா, இதுக்குதான் வேற எந்த தளத்திலையும் நம்ம சொல்லாம இதுக்கு நம்ம உபயதாரர்களை ஏற்றிருக்கோம். ஸோ இதுக்கு மனமும் அவங்கவுங்க, ஏன்னா சப்போஸ் வர முடியாதவங்க நம்ம பாத யாத்திரை குழுக்கு இது டொனேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் இப்போ மேடம் கொடுத்த அதே நம்பர் தான், ஃபோன் நம்பர்ல தான். நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இதை பெருசா என்கரேஜ் பண்றோம். பட் இது பாத யாத்திரைக்காக தலைவர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காரு. மனமும் நம்ம எல்லாம் வர்றவங்களும் கொடுத்துருக்காங்க, இங்க வர முடியாதவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்கள நம்ம இதுல கூப்பிட முடியல. பட் அடுத்த வருஷம் உபதாரர்களையும் நம்ம இணைக்கிற மாதிரி திட்டத்தை வச்சிருக்கிறோம். அந்த கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். யாராவது இந்த இடத்துல உபயம் பாத யாத்திரைக்கு கொடுக்கறதா இருந்தா அதே நம்பர்ல நீங்க பண்ணிட்டு, அதே ப்ரொசீஜர் தான். நீங்க அதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இல்லை. பேமெண்ட் மட்டும் அனுப்பிட்டு உங்க பேரு ஊரை மேடம் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. மீண்டும் ஒரு முறை அதற்காக திருமதி அருணாஜோதி அவர்களை அந்த நம்பர் சொல்றதுக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சிவிஏ ஜோதி ஃப்ரம் பொள்ளாச்சி. நம்மளோட குழு பாத யாத்திரைக்காக என்னோட ஜிபே நம்பர் தான் கொடுத்துருக்கு. என்னுடைய நம்பர் 9965381483. இதுல நம்ம பாத யாத்திரையில பயணிக்கணும்னு சொன்னா 200 rupees. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாத யாத்திரைக்காக நம்முடைய அன்பளிப்பு ஏதாவது கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். அதுல தயவு செய்து கீழே நோட்ல டொனேஷன் எழுதிருங்க. உங்க பேரையும் ஊரையும் போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். உங்களை நாங்களை அறிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா சிலர் வெறும் அமௌண்ட் மட்டும் அனுப்பிடுறீங்க, யாரும் என்னன்னு ஒன்றும் மென்ஷன் பண்றது இல்ல. அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கு. அதற்காக தான் இந்த வேண்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அனைவரும் பொங்கலை நல்லா கொண்டாடுவோம். பாருங்க, இந்த பொங்கலை கோலாகலமாக கொண்டாடுவோம். முடிஞ்சா எல்லாரும் உங்களுடைய பொங்கல்களை லைவா எடுத்து நம்ம தமிழ் சேனல்ல போடுங்க, தமிழ் சொந்தங்கள்ல. நன்றி. நன்றி. சென்ற வருடம் அன்பளிப்பு அளித்து எங்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் அவர்களே இந்த வருடமும் கொடுத்திருக்காங்க. அதுபோக ஏகப்பட்ட புதிய அன்பளிப்பாளர்கள் இந்த வருடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களது பாத யாத்திரை குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தளத்துல பயணிக்கிறவங்களும் கொடுத்திருக்கீங்க, அவங்களுக்கும் எங்களது நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையை தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மீட்டிங் போயிட்டு இருந்ததெல்லாம் கரெக்டா போச்சு. இந்த கடைசியில ஒரு விஷயம், அந்த நன்கொடை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதை நான் முதையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதாவது ஜோதிடம் அறிஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும். அதாவது லக்னாதிபதி ஷுட் பி இன் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மற்ற யோகங்கள் எது இருந்தாலும், யோக திசைகள் நடந்தாலும் அதை வாங்கி அந்த ஜாதகனுக்கு கொடுக்க முடியும். இல்லாட்டி என்னதே யோகம் இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அந்த ஜாதகனுக்கு எந்த யோகமும் வேலை செய்யாது, அதை வாங்கி கொடுக்க முடியாது, அவரால் செயல்பட முடியாது அப்படின்னு ஒரு கருத்து ஜோதிடத்துல இருக்கு. ஆனா இது அக்செப்டபிள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நடக்கிற தசை தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும்.
எது அந்த ஜாதகன் சக்சஸ் ஆகிறார் ஆகலன்னு. அந்த வகையில வந்து லக்னாதிபதி 6, 8, 12ல மறைஞ்சிருக்கவங்க கூட வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு ஜாதகங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னாதிபதி வந்து என்னுடைய கேள்வி வந்து ஒரு கேள்வி எப்படின்னா, லக்னாதிபதி வீக் ஆயிட்டார், அதனால அவர் யோகத்தை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா தோஷத்தை மட்டும் வாங்கி கரெக்டா கொடுத்துட்றாரு. கஷ்டப்படுறதை மட்டும் கொடுக்குறாருன்னா அப்புறம் யோகத்தையும் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கல இல்ல அப்படின்னா இது எப்படி ஒத்துக்கிறது? இதுக்கு மட்டும் இந்த ரைட் ஹேண்டுக்கு மட்டும் ஓகே, லெஃப்ட் ஹேண்டுக்கு ஓகே இல்லைன்னா அது தப்பு இல்லை. அந்த கணக்கா இப்ப நம்ம வந்து பாத யாத்திரை போறோம் அப்படின்னாக்கா இந்த செலவுகள் அப்படிங்கிறது வந்து பெரிய செலவுகள் ஒன்றும் வரப்போறதில்ல. தங்குற செலவுகள் வரும், சாப்பாடு செலவு தான் வரும். இது வந்து வர்றவங்க எல்லாரும் அதாவது இது எப்படி சொல்றது, எல்லாரும் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் பெரிய ஆட்கள் தான் வர்றாங்க. காரு பின்னால வருது, இவங்க நடந்து வர்றாங்கங்கிற மாதிரியான விஷயத்துல தான் நிறைய வந்தாங்க. அப்போ இது வந்து நாங்களே செலவு பண்ணிக்கிறோம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பண்ணிக்கலாம். ஆனா இந்த நிகழ்வுகள்ல தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ அதாவது நமக்கு கிடைச்சது அந்த இறையருள் அப்படிங்கிறது இன்னொருத்தரும் அதுல இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி பணம் பண்ணணுங்கிற பாயிண்ட் இல்லை. அப்படி பண்ற மாதிரி இருந்தால் அது வேற மாதிரி பண்ணலாம். சரியா? அப்படி இருக்கிறப்ப இதுல வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சோறு திங்கிறதுக்கு மட்டும் இல்லைல்ல, இறையருளுக்கும் அதை எடுத்துக்கலாம்ல. அப்போ அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க அவங்க மனமும் வந்து கொடுக்கறத மட்டும்தான் நம்ம ஏத்துக்கிறோமே தவிர மற்றபடி வந்து நீங்க இந்த 200 வைக்கிறது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு காங்கிரீட்டா எவ்வளவு பேர் வர்றாங்க, நம்ம எத்தனை பேர்த்துக்கு ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காகத்தான். ரெண்டாவது நம்ம தமிழ் விழாலையுமே அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் வைக்கிறோம், ஒரு 100 ருபீஸாவது வச்சிடறோம். அதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதுங்கிறது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மற்ற விஷயங்களை விடுங்க, உணவுப் பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறேன். என்ன காரணம்னா பத்தாம போகக்கூடாதுப்பா, மிச்சமத்தையா போனா அப்படின்னுவாங்க. மிச்சமா போய் தூக்கி குப்பையில ஓட்டுறதுங்கிறது உடன்பாடே கிடையாது. அதாவது உணவுங்கிறது வந்து எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதே சமயத்துல அதை வேஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து அதுக்காக ரொம்ப போராடக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்றான். அப்ப அந்த கணக்கா வந்து ஒரு பக்கம் இது மாதிரியான சிரமத்துல இருக்கல, இன்னொரு பக்கம் நம்ம வந்து மிச்சமாகணுங்கிற பேர்ல வேஸ்ட் பண்றதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி அதே மாதிரி மற்ற பல விஷயங்களும் இருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுல. அப்போ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணல. இன்னும் சொல்லணும்னா போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி அந்த முழுமையான சாப்பாட்டு செலவு அப்படிங்கிறது, உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது, அந்த பக்தர்களுக்கான உணவு கொடுக்கறதுங்கிறது முழுமையா ஒருத்தரே ஏத்துட்டு இருக்காரு. அப்போ அது மாதிரியான விஷயம். அதே மாதிரி இங்க இந்த முறை வந்து பிரசாதம் கொடுக்கறதுங்கிறதையும் முழுமையா ஒருத்தரே ஏத்துட்டு இருக்காரு. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு வந்து நம்ம இன்னும் 4 பேர்த்துக்கு பகுத்து கொடுக்குறோம் இல்லையா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களும் வந்து இறை சேவையிலையும் திருப்பணியிலையும் இறைபணியிலையும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது அப்படிங்கிறது தானே தவிர வேற நோக்கம் கிடையாதுங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும். ரெண்டாவது வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க, ஜோதி மேடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அவங்க ஒரே ஆள் இந்த மொத்த செலவையும் கொடுத்து சரி பண்ணிக்க முடியும். சரியா? இப்ப நான் பண்றேன் அப்படின்னு பந்தாவா நான் பேசல, நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போல. அதாவது அவங்க ஒரே ஆளு மொத்த செலவையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற முடியும். அப்புறம் ஏன் வந்து நம்ம திருப்பியும் வந்து இப்படியான ஒரு ஏற்பாடை கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இதுல தான் நாங்க பண்றோமே தவிர வேற காரணம் கிடையாது. ஸோ அந்த வகையில இந்த பாத யாத்திரைக்கு பதிவு செய்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும், அப்படித்தானே சொல்லணும், பக்த கோடிகளுக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி போன முறை வந்து பாத யாத்திரை ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட முடிகிற வரைக்கும் வாட் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிமோம் இல்லையா? அது வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை இல்லையா? அந்த வகையில நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப பிளசண்டா நடந்தது. அது மாதிரியான பல இனிய நிகழ்வுகளோட மகிழ்வான நிகழ்வுகளோட இந்த பாத யாத்திரையும் நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான மீண்டும் ஒரு தடவை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நமது நண்பர்கள் சார்பாகவும் எல்லாரும் வந்து குருநாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, நானும் வந்து நம்ம எல்லாரோட சேர்ந்து நானும் ஜோதிடம் கத்துக்கிறேன், அதான் உண்மை. அதே மாதிரி ஆன்மீகத்தையும் நான் கத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஆன்மீக குருநாதர் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆன்மீக குருநாதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் குருநாதர் வந்து முருகப்பெருமான் தான். என்ன காரணம்னா
குரு தசை நடக்குதா, நீ முருகனுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க திருச்செந்தூர் போக சொல்லுவாங்க, அல்லது ஆலங்குடி போக சொல்லுவாங்க. அப்போ குருங்கிறது வந்து யாரு? அவங்க அப்பனுக்கே குருயா முருகன், நீங்க அப்புறம் விடுங்க, மற்ற ஆளுகளுக்கு குருவா இருக்கிறத விடுங்க. தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இதை விட பெரிய ஒரு குரு வேணுமா? அதனாலதான் ஜோசியத்துக்கும் முருகனையே வந்து குருவா வச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில ஏன்னா அகஸ்தியர் முருகன் அகஸ்தியருக்கு உபதேசித்தது ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் குமாரசுவாமிங்கிற புத்தகம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில நம்ம எல்லாத்துக்கும் குருவான முருகப்பெருமானை நோக்கித்தான் நம்மளுடைய அத்தனை செயல்பாடுகளும் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல திருப்பியும் ஒரு தடவை ரீஇன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் நம்ம வந்து இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம். நமது சேனலின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், தை திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னும் நான் விட்டுட்டேன்னு ஒரு பொங்கல் சொன்னார் நம்ம ஸ்ரீகாந்தன் சார், அந்த பொங்கலும் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இன்னொரு முறை நம்ம நேரில் சந்திச்சு நம்மளுடைய இனிய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி.